ஹலோ மக்களே, இன்றைக்கி சன்பியூர் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறது சிக்கன் பிரியாணி. ஸோ ஒரு டப்ராவில் வந்து நான் வந்து ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதோட ஒரு கை புடி அளவுக்கு, ஒரு கொத்து அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அது சுருன்ற அளவுக்கு வந்தோன்னா ஆச்சி சில்லி பவுடர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஒரு பாதி பேக்கெட், ஒரு 50 கிராம்ஸ் அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர். 2 போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கிளறும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி நல்லா கலராக இருக்கும். இதில் வந்து ஒரு 150 கிராம் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட வந்து ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி ஒரு 3லேருந்து 4 தக்காளி வரைக்கும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினோன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குனா போதும். இதில் வந்து நான் தயிரை வந்து அடித்து வச்சுருக்கேன். அப்படியே திரின்னு ஊற்றாதீங்க, தயிரை கொஞ்சம் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த திரியாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ தயிர் வந்து ஒரு 180 ml வந்து நான் தயிர் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான். நான் வந்து ஒரு 1/2 kg வரைக்கும் ரைஸ் எடுத்திருக்கேன், 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சைமல்டேனியஸாக வந்து நான் எக்கும் வந்து நான் பாயில் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனோட தண்ணியிலே கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிரும். அரிசியும் இந்த சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து ஆனியன் வெட்டி போடும் போதே நீங்கள் இந்த பக்கம் வந்து அரிசியை வந்து ஊற போட்டுருங்க. இங்கே வந்து சிக்கன் வந்து ஒரு 3/4 வெந்தோன்னே வந்து அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணின்ற அளவில் தண்ணி ஊற்றி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது மாதிரி டபரா சுற்றி உங்களுக்கு புகை வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அரிசியை வந்து சோக் பண்ணிகிட்ருக்க ரைஸை வந்து கழுவி அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உப்பெல்லாம் இந்த டைமில் தான் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு எல்லாம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். கொஞ்சம் தண்ணி இருக்க ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தம் போடணும். ஸோ நான் வந்து மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி சட்டி ஃபுல்லாக தண்ணி எடுத்து மேலே வச்சு நான் தம் போட்டுடுறேன். தம் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 8 to 10 minutes தம் போட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பாஸ்மதி ரைஸ் வந்து உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. கலர் பார்த்தீங்களா, வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஸோ இந்த கலரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஸோ மார்னிங் பண்ண சிக்கன் கிரேவி இருந்தது, ரைத்தா, ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பாயில்ட் எக். ஸோ மத்தியானத்துக்கான லன்ச் மெனு இது தான். ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ஆசமாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.